எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ல அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீட்டில் இருக்க பசங்க ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க, கொஷின் கேட்டோம்னா பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. பட் தமிழில் மார்க் கம்மியாக வாங்குவாங்க. சில ஸ்டூடெண்ட் ஃபெயில் கூட ஆவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா எவ்வளோ படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்களே ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அதை சரி பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்குது. இப்போ இருக்க பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரீட் பண்ணி அதை ஒப்பிக்கிறது கிடையாது. டீச்சர் சொல்லித்தரது இல்லை குரூப்பாக உட்காந்து படிக்கிறத கேட்டு அதை அப்படியே ரிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு. ரீடிங் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் இப்போ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிற திருக்குறளை சொல்லிடுவாங்க. ஆனால் சே அப்படிங்கிற இண்டிவிஜுவலான வேர்ட்ஸ் தெரியாது. இங்கிச்சு வரிசையாக சொல்லுவாங்க, காக்கா கிக்கி சொல்லுவாங்க. செப்பரேட்டாக தே எழுது, ரூ எழுது, நூ எழுதுனா தெரியாது அவங்களுக்கு. இதுதான் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வரணும், இங்கிச்சிலேருந்து கொண்டு வரணும். அதையுமே மாற்றி மாற்றி படிக்கிறதுக்கு சொல்லித்தரணும். கை வரிசை, ஏ வரிசை, ஓ வரிசை அதெல்லாம் படிக்க சொல்லணும். 10th 12th ஸ்டூடெண்ட் கூட எங்கள்கிட்ட இந்த மாதிரி வர்றாங்க. அவங்களுக்கு யோசிக்காமல் நம்ம பேசிக்லேருந்து தான் சொல்லி தரணும். ஏன்னா ரீடிங்கே தெரியலை, இண்டிவிஜுவல் லெட்டர்ஸே தெரியலை அப்படிங்கும்போது அவங்களால கண்டிப்பாக தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனி லெட்டர்ஸ் தெரியலை, ரீடிங் தெரியலை, சொல்கிற வார்த்தைகள் எழுத தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஒரு வாய்ப்பாடு புத்தகம் வாங்கி கொடுத்து காக்கா கீக்கி இக்கிங்கு படிக்க வைக்கணும். ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், ஏன்ஷியன்ட் மெத்தட் படி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இக்கிங்கிச்சு காக்கா கீக்கின்னு படிக்க சொல்கிற மாதிரி படிக்க சொல்லக்கூடாது. இப்போ எல்லாருமே உங்கள் அடல்ட்டாக தான் இருப்பாங்க, 8th மேலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வருஷப்படி இக்கிங்கோ காக்கா கீக்கோவோ எழுதணும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எந்த வரிசைகள் தெரியலையோ அந்த வரிசையிலேருந்து போகணும். உதாரணமாக ஈ வரிசை, கீ நீ சி அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஐ வரிசை, கை கை பை மை அந்த மாதிரி வரிசைகள். எக்காரணத்தை கொண்டும் திரும்பவும் காக்கா கீ கூ அந்த வரிசையில் போயிடாதீங்க. அவங்க அதை மனப்பாடம் பண்ணுவாங்களே தவிர இண்டிவிஜுவலாக அந்த லெட்டர்ஸை மைண்டில் வச்சுக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி லா வரிசையெல்லாம் தனியாக, ராலாம் தனியாக, நாலாம் தனியாக அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்லி கொடுக்கும் போதும் ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதெல்லாம் லா 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 ரா ரா அப்படின்னு. அதே மாதிரி அந்த வரிசையும் கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தனியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஸ் இல்லாமல் கற்றுக்குருவாங்க. இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக வேகமாக ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்களுக்கு தமிழ் ரீடிங் நல்லா வந்து. இல்லை அவங்களுக்கு ரீடிங்லாம் தெரியுது, இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா ஸ்டேஜ் 2 எழுதி பார்க்க சொல்லணும். 5 மிஸ்டேக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்கள எழுதி பார்க்க சொல்லணும், அவங்களே கரெக்ஷன் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி பண்ணும்போது பேசிக்கும் தெரியுது, எழுதியும் பார்த்துருக்காங்க, மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்க்குறாங்க அப்படின் போது கண்டிப்பாக அவங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது என்னன்னா, முக்கியமாக இப்போ இருக்க பசங்க எல்லாருமே செய்கிற தவறு, கொஷின் ஆன்சர் படிப்பாங்க, நெடுவினா படிப்பாங்க, மனப்பாட பாடல் படிப்பாங்க, 1 வேர்ட்ஸ் இலக்கணம் சைட் போகவே மாட்டாங்க. அதில் அவங்கள கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லணும். ஒவ்வொரு புக் பேக்லேயும் இப்போ இயல் 1 முடியுது, இயல் 2 முடியுது அப்படின்னா புக் பேக்கில் கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதில் இருக்க A to Z பிரிவு 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே படிக்கணும். கொடிட்டடமாக இருக்கலாம், இலக்கண குறிப்பாக இருக்கலாம், கலைச்சொற்களாக இருக்கலாம், படிவம், கடிதம், கட்டுரை எல்லாமே அவங்க படிச்சிருக்கணும். உங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க, அவங்க எப்பயுமே நெடுவினா படிப்பாங்க, கொஷின் ஆன்சர் படிப்பாங்க, மனப்பாட பாடல் படிப்பாங்க, அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரீடிங்கும் தெரிஞ்சு கொஷின் ஆன்சர் எழுதியும் பார்த்து புக் பேக்கில் இருக்க இயல் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்க் கம்மியாகாது. அதுக்கு மேலே அவங்களுக்கு மார்க் எதில் கம்மியாகுதுங்கிறத அவங்களோட கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் 2ஐயும் ரெஃபர் பண்ணி எதில் மிஸ்டேக் விட்டுருக்காங்கங்கிறத சரி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டராக மார்க் எடுப்பாங்க. இதுக்கும் மேலே
பசங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் எதுலனாலும் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணவும் ரெடியாக இருக்கோம். அவங்களோட பேசிக் லெவல் எப்படி இருக்குது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அட்வைஸை நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ.